நியூஸ் 10 தமிழ் சேனலுக்கு லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப். தேங்க்யூ. இயக்குனர் கலைசங்கர். ஒவ்வொரு நொடியும் இந்த ஒவ்வொரு நொடியும் பார்த்திங்கன்னா எல்லாருடைய வாழ்க்கையிலையும் ஒரு அதிர்ச்சிகரமான ஒரு சம்பவம் ஒன்று நடக்கும். எப்படின்னு பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட்டு செகண்ட் என்ன நடக்க போகுது அப்படின்னு தெரியாது. அதை பேஸ் பண்ணி தான் இந்த டைட்டில் நான் வச்சேன். இதுக்கு ஒவ்வொரு நொடியும் இந்த உலகத்தில் பார்த்திங்கன்னா நிறைய குற்றங்கள் நடந்துகிட்டே இருக்குது. இப்போ பார்த்தீங்கன்னா உலகம் முழுக்க ஒவ்வொரு செகண்ட்லேயும் ஒவ்வொரு நொடியும் குற்றங்கள் நடந்துகிட்டே இருக்குது. அந்த குற்றங்களை போலீஸ் கண்டுபிடிச்சி தண்டனை வாங்கி கொடுக்குறாங்க. ஆனால் கொடுத்தாலும் அந்த தண்டனை நிறைவேற்றப்படாமல் குற்றவாளிகள் எல்லாமே ஈஸியாக வெளியே வந்துடுறாங்க. அதுக்கு காரணம் யார்? அதுதான் இந்த படத்தினுடைய கான்செப்ட்டு. அதை வச்சு தான் இந்த ஒவ்வொரு நொடியும் இந்த உலகத்தில் இந்த ஷார்ட் ஃபிலிம் நாங்கள் பண்ணியிருக்கோம். அந்த கதையை என்னுடைய நண்பர் தயாரிப்பாளர் மூர்த்தி சார் அவர்கிட்ட சொன்னேன். கதை சொன்னோடனே ரொம்ப பிடிச்சிருந்தது. பிடிச்ச உடனே கதை ரொம்ப நல்லா இருக்குது, உடனடியாக ஸ்டார்ட் பண்ணிடலாம் அப்படின்னு சொன்னார். அதேமாதிரி கதை சொன்னோம், அவர் பிடிச்சிருந்தது. இமிடியட்டாக லொக்கேஷன் பார்த்து ஆர்டிஸ்ட் செலெக்ஷன் பண்ணி அதிகபட்சம் பார்த்திங்கன்னா ஒரு 5 டேஸ்க்குள்ளே இதை எடுத்து முடித்து போஸ்ட் ப்ரொடக்ஷன் எல்லாம் முடித்து உடனே ஷோ போட்டோம். இந்த தயாரிப்பாளர் மூர்த்தி சார் இதையே நெக்ஸ்ட்டு நம்ம ஃபீச்சர் ஃபிலிமாக பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு முடிவு பண்ணியிருக்கோம். ஆல்மோஸ்ட் இன்னும் ஒரு 1 வீக்கில் அதுக்கு மூவிக்கான ஒர்க்கு ஸ்டார்ட் பண்ண போகிறோம். ஒவ்வொரு நொடியும் இந்த உலகத்தில் பார்த்திங்கன்னா அதுதான் முன்னாடி சொன்ன மாதிரி தான். இது பார்த்திங்கன்னா நிறைய குற்றங்கள் நடந்துகிட்டே இருக்குது. அந்த குற்றங்களை போலீஸ் கண்டுபிடிக்கிறாங்க, அதுக்கான தண்டனை வாங்கி கொடுக்குறாங்க. தண்டனை வாங்கி கொடுத்து அந்த தண்டனை நிறைவேற்றப்படாமல் எப்படி சொல்கிறதுனா அந்த தண்டனை முழுசாக அந்த குற்றவாளிகள் அனுபவிக்க விடுறதில்லை. அந்த தண்டனையை கிடைச்சா மட்டும்தான் அவங்க இன்னொரு குற்றங்களை செய்ய மாட்டாங்க. ஆனால் அந்த தண்டனை நிறைவேற்றப்படாமல் ஈஸியாக வெளியே வந்துடுறாங்க. அப்போ அந்த குற்றங்கள் செய்கிற அந்த குற்றவாளி என்ன செய்கிறாங்கன்னா நம்ம தப்பு செஞ்சுட்டு உள்ளே போனோம்னா ஈஸியாக வெளியே வந்துடலாம், நமக்கு ஒரு பேக்ரவுண்ட் இருக்குது, நமக்கு ஒரு வெளியே எடுக்கிறதுக்கான ஆட்கள் இருக்காங்க, இந்த தைரியத்தில் தானே தப்பு தொடர்ந்து பண்ணிக்கிட்டே இருக்கிறாங்க. அந்த தப்பு பண்ணக்கூடாதுனால தான் இந்த ஒவ்வொரு நொடியும். ஏன்னா அந்த தண்டனை கரெக்டாக அவனுக்கு கொடுத்தோம்னா இன்னொரு தடவை தப்பு செய்ய மாட்டான். அவனுக்கு அந்த பயம் இருக்கும். அவனுக்கு அந்த பயம் இல்லாதனால தான் இன்னொரு தப்பு நடந்துகிட்டே இருக்குது. ஆனால் இந்த தண்டனை கோர்ட்டு தான் கடுமையான தண்டனை கொடுக்க முடியும். அந்த கோர்ட்டு கடுமையான தண்டனை கொடுத்தா மட்டும்தான் அவனை தப்பிக்க முடியாது. ஆனால் சட்டத்தில் இடம் இருக்குது. சட்டத்தில் இடம் இருந்தும் ஏன் இந்த தண்டனை கொடுக்கப்படவில்லை? அதுக்கு காரணம் என்னென்னா அது மக்களுக்கும் தெரியும், உங்களுக்கும் தெரியும், எனக்கும் தெரியும், பார்க்குறவங்க அனைவருக்கும் தெரியும். இதுதான் இந்த படத்தினுடைய கதை. இந்த படத்தை ஸ்டார்ட் பண்ணும்போது நீங்கள் எல்லாத்தையும் டேட்டாவெல்லாம் இந்த மாதிரி பார்த்து தான் நீங்கள் ஸ்டார்ட் பண்ணுங்க. ஆமாம்மா, இது பார்த்தீங்கன்னா இது ஒவ்வொருடைய ஸ்டார்ட் பண்ணது முன்னாடி பார்த்தீங்கன்னா இப்போ எனக்கு சில நண்பர்கள் இருக்காங்க, எல்லா துறையிலும் சில நண்பர்கள் இருக்காங்க. அவங்க கூட டிஸ்கஸ் பண்ணி இந்த மாதிரி ஒரு கான்செப்ட் பண்ணுறோம், நல்லா இருக்குமா அப்படின்னு கேட்டு தான் இந்த கான்செப்ட் பண்ணுவோம். என்னுடைய பேர் மூர்த்தி. இந்த படத்தை பார்த்திங்கன்னா நானும் ஒரு ஸ்பான்சர் தான். ஆக்சுவலாக பார்த்திங்கன்னா இந்த டைரக்டர் நம்ம கலைசங்கர் அவர் பேர். அவர் ஆல்ரெடி இதுக்கு முன்னாடி 2 படம் பண்ணியிருக்காரு. என்கிட்ட சொன்னார் இந்த மாதிரி ஒரு சின்ன பைலட் மாதிரி ஒன்று பண்ணலாங்க அப்படின்னாரு. சரி ஓகே லைன் சொல்லுங்கள் சார் அப்படின்னா. லைன் சொல்லும் போது எனக்கு ரொம்ப பிடிச்சி போச்சு. அது இல்லாமல் பார்த்திங்கன்னா இப்போ தேவையான ஒரு விஷயத்த கரண்ட்டில் என்னென்ன நடக்குது, யார் யார் தப்பு பண்ணுறாங்க, இதை பற்றிலாம் ஒரு லைன் சொன்னார். சொன்ன உடனே எனக்கு ரொம்ப பிடிச்சி போச்சு. அதனால் சரி நம்ம கண்டிப்பாக இதை ஆரம்பிக்கலாம்னு சொல்லிட்டு இது கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா ஒரு 1.5 மாதம் கிட்ட இந்த டிஸ்கஷன் ஃபுல்லாக அவரே தனிப்பட்ட முறையில் அவர் மட்டும்தான் அதை முழுசாக பண்ணார். பண்ணி முடிச்சுட்டு ஃபுல்லாக நான் ஸ்கிரிப்ட் படித்தேன். ஒரு வாட்டி படித்த உடனே எனக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டாக இருந்தது. சரி அதுக்கப்புறம் நான் என்ன பண்ணேன், சரிங்க என்ன பண்ணலாம் எப்படின்னு ஒரு ஐடியா கேட்டேன். கேட்டதுக்கு என்ன சொன்னார், இது மாதிரி ஒரு 5 டேஸில் மோஸ்ட்லி பண்ணிடலாங்க அப்படின்னாரு. சரி ஓகே சார், நீங்களே உங்களுக்கு என்ன தோணுதோ அதை பண்ணுங்க நான் சொன்னேன். அதே மாதிரி பார்த்திங்கன்னா அதில் நடித்தவங்க எல்லாருக்குமே பார்த்திங்கன்னா ரொம்ப நன்றி. இந்த கதையை கேட்கும்போது பார்த்திங்கன்னா எனக்கு என்ன சொல்கிறதுன்னு தெரில. ஒரு என்னை மீறியே பார்த்திங்கன்னா அவர் சொல்ல எனக்கு பார்த்திங்கன்னா ஆர்வம் தான் அதிகமாகச்சு தவிர அது குறையவே இல்லை. இது எப்போ ஸ்டார்ட் பண்ணணும்னு சொல்லிட்டு எங்கள் வீட்டில் இருக்கவங்க கேட்பாங்க, ஏன்னா எப்போ பார்த்தாலும் ஏதோ ஒரு யோசனையிலே இருக்காங்கன்னுவாங்க. இல்லைம்மா யோசனைலாம் கிடையாது, அவர் டைரக்டர் சொன்ன விதம் கதை ரொம்ப எனக்கு பிடிச்சி போச்சு. இப்போத்துக்கு ட்ரெண்டிங்கில் எப்படி இருக்கும் ஏதா இருக்குன்னு அந்தளவுக்கு எனக்கு சொல்ல வரலை.
பட் எல்லாமே பார்த்து இதை வந்து பார்த்திங்கன்னா பார்த்தவங்க வரலாம் ஓகே அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. இதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா மக்கள் மத்தியில் போய் அவங்க வந்து கமெண்ட் என்ன சொல்கிறாங்கன்னு பார்த்தா தான் அதுக்கப்புறம் தான் தெரியும் இதை பற்றி. ஹாய் வணக்கம், நான் விஜய் விஸ்வா பேசுகிறேன். ஸோ கலை சங்கர் சார் டைரக்ஷனில் வந்து ஒவ்வொரு நொடியும் ஒரு ஸ்க்ரீனிங்காக கூப்பிட்டுருந்தாங்க. அண்ட் வந்து பார்த்தேன், ரொம்ப நைஸ். ஆக்சுவலாக வந்து ஒவ்வொரு விஷயமும் ரொம்ப அழகாக எடுத்திருந்தாங்க. அந்த கண்டென்ட் ரொம்ப நல்லா இருந்தது. அண்ட் மூர்த்தி சார் வந்து ப்ரொடக்ஷன் பண்ணிவிட்டு ஸோ ஹீரோவும் பண்ணியிருக்காங்க. ஸோ ஃப்ரேம் பை ஃப்ரேம் ரொம்ப அழகாக பார்த்து ஒரு ஃபீச்சர் ஃபிலிமுக்கு என்ன குவாலிட்டி வேணுமோ அது மாதிரி பண்ணியிருக்காங்க. ஆக்சுவலாக சொல்லணும்னா ஒட்டுமொத்த குழுவும் ரொம்ப அழகாக ஒரு ஃபீச்சர் ஃபிலிமுக்கு என்ன தேவையோ அந்த கன்னடத்துக்கு ஹார்ட் ஒர்க் பண்ணியிருக்காங்கன்றது ஃப்ரேமில் தெரிஞ்சுது. ஸோ மொத்த குழுக்கும் என்னோடய வாழ்த்துக்கள். ஒவ்வொரு நொடியும் இந்த உலகில் படம் வந்து ஷார்ட் ஃபிலிம் ரொம்ப சூப்பராக இருக்குது. போலீஸ்காரங்க பார்த்தா எல்லோரும் வந்து பயப்படுவாங்க. இந்த இதில் பார்த்தீங்கன்னாக்கா அக்யூஸ்ட் பார்த்து பயமாக இருக்குது. அவ்வளோ தூரம் ரொம்ப இதாக பண்ணியிருக்காங்க, ரியலிசம் பண்ணியிருக்காங்க. கண்டிப்பாக சமூகத்துக்கு இந்த படம் கண்டிப்பாக தேவை. இந்த படம் வந்து நம்ம தோழர் கலைசங்க தோழர் எழுதி இயக்கியிருக்காரு. இதை வந்து தயாரித்து நடிச்சவர் வந்து நம்ம கிருஷ்ணா சார் செஞ்சுருக்காங்க. ஏதோ ஒரு படத்தை எடுக்கலான்றது பதிலாக ஒரு சமூக அக்கறை உள்ள ஒரு படத்தை எடுத்திருக்காங்க. ஒவ்வொரு நொடியும் கிட்டத்தட்ட ஒரு பெண் வந்து பாலியல் துன்பத்திற்கு ஆளாகிற காலகட்டத்தில் தான் நம்ம வாழ்ந்துட்டுருக்குறோம். இந்த டேட்டா வந்து கிட்டத்தட்ட 2022 பதிவு பண்ண டேட்டா அது. ஸோ இந்த குற்ற பின்னணியை செய்கிறவங்கள ஒரு கடுமையான தண்டனை கொடுத்தா மட்டும்தான் இதை குறைக்க முடியும் அப்படின்ற ஒரு கருத்தை வலியுறுத்தி சமூக அக்கறை உள்ள ஒரு படத்தை கொடுத்துருக்காங்க. நான் வந்து இதில் ஒரு நெகட்டிவ் ரோல் பண்ணியிருக்கேன். கலைசங்கரன் இந்த வாய்ப்பு கொடுத்ததுக்கு கலைசங்கரன் டைரக்டருக்கு ரொம்ப நன்றி. நான் கார்த்திக் பிஆர்ஓ, இந்த படத்தோட பிஆர்ஓ. நான் ஆல்ரெடி வந்து இந்த மூவி நாங்கள் பெருசாக பண்ணலான்னு தான் பிளான் பண்ணிகிட்டு இருந்தோம். அதுக்கு முன்னாடி டைரக்டர் ப்ரொடியூசர் சார் என்ன சொன்னார், ஒரு சின்னதாக டெமோ மாதிரி பண்ணி காமிங்க, அதுக்கப்புறம் வந்து இதை படமாக பண்ணலான்னு சொல்லி பேசுறதுனால அந்த டெமோ மாதிரி பைலட் மூவியாக அது பண்ணியிருக்கோம். இப்போ வந்து என்னென்னா கலைசங்கர் சார் வந்து டைரக்டர் சார் வந்து எனக்கு வந்து ஒரு 5 வருஷமாக ஒரு நல்ல நண்பராக இருக்கார். அந்த ஒரு நட்பின் ரீதியில் இந்த ப்ராஜெக்ட் நாங்கள் எடுத்திருக்கோம். அதுக்கப்புறம் வந்து இது வந்து ஒரு நல்ல அருமையான கதை. இது நாங்கள் படமாக பண்ணும்போது உங்களுக்கு அது நல்லா புரிகிற மாதிரி இருக்கும், தெரிகிற மாதிரி இருக்கும், நல்ல பப்ளிசிட்டியும் நல்லாவும் இருக்கும். அதனால் இன்றைக்கி இந்த மாதிரி ஒரு சின்னதாக ஒரு பைலட் மூவியாக எடுத்திருக்கோம். இது எல்லாருக்கும் கொண்டு போய் சேருங்க, மக்களுக்கும் பிஆர்ஓ எல்லாருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றி. ப்ரெஸ் மீடியா எல்லாருக்கும் நன்றி. வணக்கம். Hi, this is Minna. Like, share, subscribe, News 10 Tamil.